ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சின்ன. நான் உங்கள் சித்ரா. நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கார்ன் கிரேவி, மஷ்ரூம் கிரேவி. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மஷ்ரூம் கிரேவி வந்துட்டு நம்ம தோசை, சப்பாத்தி, இட்லி, சாதத்து கூட நம்ம வந்து கிரேவி வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக, ஸ்பைஸியாக, கிட்டத்தட்ட சிக்கன் கிரேவி சாப்பிட்டா என்ன டேஸ்ட் வருமோ அந்த டேஸ்ட் இருக்கும். நம்ம அதான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம அதை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். மஷ்ரூம் கிரேவி பண்ணுறதுக்கு நான் ஒரு 150 கிராம் பட்டன் மஷ்ரூம் எடுத்துருக்கேன். இது வந்து 2 ஆளுக்கு வர மாதிரி நான் எடுத்துக்கிறேன். நாம் இப்போ இதை வெட்டி எடுத்துடலாம். இப்போ 2-3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குவோம் முதல்ல. இப்போ நம்ம இதில் பெருஞ்சீரகம், கசகசா சேர்க்க போகிறோம். சின்னதாக பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை, கொஞ்சமாக கடுகு, அப்புறமா ஜீரகம். கடுகு அடிச்சதுக்கப்புறம் வெங்காயம், அப்புறம் ஒரு பச்சை மிளகாய், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, இதில் நம்ம ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் ஆட் பண்ணியாச்சு. இதில் நம்ம 2 தக்காளி எடுத்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். நம்ம இப்போ இதில் மசாலா ஆட் பண்ண போகிறோம். 1 டீஸ்பூன் வத்தப்பொடி, 2 டீஸ்பூன் மல்லிப்பொடி, ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு கரம் மசாலா, இதோட கொஞ்சமாக கொத்தமல்லி இலை. இப்போ இதில் இந்த மசாலா வாடை போய் எண்ணெய் பிரிந்து வர்ற அளவுக்கு கொஞ்சம் கொதிக்கட்டும். பார்த்தீங்கன்னா தெரியும், எண்ணெய் நல்லா பிரிந்து வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை இதில் ஆட் பண்ணுவோம். நமக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ இப்போ அந்தளவுக்கு அதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ மஷ்ரூம் நல்லா வெந்து கொதிச்சு வரட்டும். அதுவரை நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போலாம் கொதிச்சிருச்சு. நம்ம இப்போ இதை மூடி வச்சுட்டு இன்னும் கழிச்சு வந்து பார்ப்போம். நம்ம இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய்லாம் பிரிந்து வந்திருக்கு. மஷ்ரூம் நல்லா வெந்துருச்சு. கிரேவியும் வத்திருச்சு. உங்களுக்கே பார்த்தா தெரியும். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணலாம். இப்போ நீங்கள் இந்த கிரேவியை இப்படி டேரெக்டாகவும் யூஸ் பண்ணலாம். நான் வந்து இதில் தேங்காய் பால் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு இஷ்டம்னா ஆட் பண்ணலாம், அப்படி இல்லைனா கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் தேங்காய் பால் ஆட் பண்ணாலும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். ஒரு நான்வெஜ் கறி குழம்பு வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஸ்மெல் நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் அப்படி தான் இருக்கும். கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஃபைனல் டச்சாக நம்ம இதில் கொஞ்சமாக புதினா இலையை ஆட் பண்ணிப்போம். கிரேவி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ இதை சர்வ் பண்ணலாம். நம்ம இன்றைக்கி டேஸ்டியான, ஸ்பைசியான மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்யணும்னு பார்த்துட்டோம். இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.